I actually saw this movie called Bad Girl. தேட்டரில் பார்க்கல, இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தேன். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன போது பேட் கேர்ள் பேன் பண்ணணும் இது அதுன்னு நிறையா கான்ட்ரவர்சிஸ் போச்சு. பட் அந்த படம் பார்த்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன், ஏன் அவ்வளோ சீன் அந்த படத்துக்குன்னு எனக்கு புரியல. ஐ மீன் ஏன் அவ்வளோ கான்ட்ரவர்சிஸ்ன்னு எனக்கு புரியல. அந்த படம் ரொம்ப இயல்பாக நார்மலாக ஒரு டக்குன்னு போய் டீ குடிச்சிட்டு வர மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்குது அந்த படம். அந்த படத்தில் நிறைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஒரு பொண்ணு ரிபலியஸாக இருக்கா. ரிபலியஸ்னா ஒன்றும் அப்படி ரிபலியஸ் கிடையாது, ரிபலியஸாக இருக்கா. அவள் ஏன் ரிபலியஸாக இருக்கான்றத அவளே வந்து பை எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸில் வந்து புரிஞ்சுக்க போகிறா. அண்ட் அவளோட தனிமை, அவளுடைய தேடல் அதை சொல்லுது. பட் இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ராவான ஃபேஸஸாக காஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சர் பர்ஃபெக்ட் முகங்களோ இல்லை பிக்சர் பர்ஃபெக்ட் ஆக்டர்ஸ், பர்ஃபெக்ட்லி டேலண்டட் ஆக்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த படத்தில் நிறைய மைண்ட் வாய்ஸில் தான் ஓடி இருக்கு. லைக் இந்த பொண்ணோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸில் பேக் வாய்ஸ் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி டப்பிங் ஹஸ் பிளேட் அ மேஜர் ரோல். அந்த டப் பண்ண வாய்ஸ் எனக்கு அந்த ஹீரோனோட வாய்ஸ் தானா இல்லை வேறு யாரும் டப்பிங் ஆர்டிஸ்டான்னு தெரியல. பட் குடோஸ் டு டப்பிங் ஆர்டிஸ்ட். அண்ட் சாங்ஸ் வந்து எல்லாமே குட்டியாக அழகாக ரொம்ப சாதாரண லிரிக்ஸோட அண்ட் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த படத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு ஒரு 15-16 வயசில் ஸ்கூல் டைம் லவ்ல இருந்து ஆரம்பித்து அவளோட 30-32 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒரு பொண்ணுடைய லைஃப் தேடல்கள், கன்ஃபியூஷன்ஸ் இதெல்லாம். இதில் வந்து ஒரு 2 இடத்துல டக்குன்னு ஒரு லிப் லாக் வந்திருக்கு. மற்றபடி ஒரே ஒரு கொஞ்சம் இன்டிமேட் சீன் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி அந்த பொண்ணு வந்து ஒரு 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி 3 நினைக்கிறேன் 3 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் எதுவுமே ரொம்ப ஆபாசமாக இல்லை. இந்த மிருகம், சிம்பு படத்தில் லிப்லாக்லாம் வந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த மிருகம்னு ஒரு படம் வந்தது, அந்த மாதிரி. அப்புறம் இந்த வந்து விஜய் தேவர்கொண்டா படங்கள், இந்த மாதிரி படங்களில் வர காட்சிகள் கூட இந்த படத்தில் இல்லை. இந்த படம் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக ஆனால் வந்து இதில் என்னடா கதை இருக்குது அப்படின்னு சொல்லி போய் ஒரு கதை, திரைக்கதை, வசனம் அப்படிலாம் வேணும்னு சொல்லி போய் பார்க்குறவங்க படம் நல்லா இருக்காது. பட் நார்மலாக இருக்குது. பட் எந்த கான்ட்ரவர்ஷியல் கான்செப்ட்ஸும் இந்த படத்தில் இல்லை. ஒரு கேர்ள் வந்து ரொம்ப சப்ரெஸ் பண்ணியிருக்க ஒரு வீட்டில் இருக்கும் போது எப்படி ரிபலியஸாக இருக்கா. ஒருவேளை உங்களுக்குலாம் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப கிளாமரஸாகவோ இல்லை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக தேவதை மாதிரி இருந்தால் தான் அந்த படம் பிடிச்சிருக்குமான்னு தெரியல. இது ரொம்ப ராவாக காமிக்கிறனால உங்களுக்கு திகட்டதான் தெரியல. லைக் பிம்பிள் மூஞ்சி, பெரிய நெத்தி, அந்த மாதிரி இருந்தனால அந்த படம் வந்து ரொம்ப கெட்ட படம் அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் நார்மல் மூவி. பேட் கேர்ள் இஸ் குட். மேபி அந்த லிப்லாக் தான் வரனால பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி உட்காந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் டீனேஜ் பசங்க பார்க்கலாம், தப்பு இல்லை. இன்ஃபாக்சுவேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கோ வாட்ச்.